இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்கு 3 முக்கியமான புனித தலங்கள்ல ஒண்ணுதான் இந்த அல் அக்ஸா மசூதி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டியதுனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலஸ்தீன்ல ஜெருசலேம் நகர்ல அமைந்துள்ள இந்த அல் அக்ஸா மசூதி பல்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வந்திருக்கு. இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்களின்படி அல் அக்ஸா மசூதி முதலா உமையா கிலீஃபா அப்துல் மாலிக் இப்னு மர்வான் அல்லது அவரோட மகன் அல் வலீத் ஆட்சி காலத்தில் கிபி 705 கட்டப்பட்டது என்றே நம்பப்படுகிறது. புனித குரான்ல இஸ்ரா மற்றும் மியராஜ் நிகழ்வுல நபி முகமது ஷஹீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பயணத்தில புனித மக்கா நகரிலிருந்து தூரத்தில் உள்ள மசூதி அல் அக்ஸா வர சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அல் அக்ஸா மசூதி பல்வேறு காலங்களில் பூமி கழிவுகள், பூகம்பங்கள் மற்றும் போர்களால் சேதமடைந்தது. உதாரணமா கிறிஸ்து பிறப்பு 746 மற்றும் 1033 ஏற்பட்ட பூகம்பங்களால் மசூதி பெரிதும் சேதமடைந்தது. அதுக்கப்புறம் அபாசிய காலத்திலும் பிற காலங்களிலும் மசூதி மறுகட்டமைக்கப்பட்டது. அதனோட தற்போதைய வடிவம் 11ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. மக்காவோட மஸ்ஜித் அல் ஹராம் மற்றும் மதீனாவோட மஸ்ஜித் அல் நபவியின் பிறகு அல் அக்ஸா மசூதியே மிக முக்கியமான 3வது புனித தலமாக இருக்கிறது. இந்த 3 இடங்களுக்கும் ஒரு தடவையாவது போகணும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் கனவும். இந்த அல் அக்ஸா மசூதி பல்வேறு காலங்கள்ல அரசியல் மற்றும் மத அடிப்படையிலான மோதல்களுக்கு பிறகு இன்னைக்கும் பல மதங்களுக்கு இடையிலான முக்கியமான இடமாகவே இருக்குது.